கடந்த 28ஆம் தேதியிலிருந்து உலகமே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான்ல கடுமையான தாக்குதல் நடத்துச்சு. அந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணம், அதாவது ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறத கைவிடும் மருந்து எவ்வளவு கேட்டது, முக்கியமா பேச்சுவார்த்தைக்காக கூப்பிட்டது. ஆனா பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சது. இதுக்கு பதிலடியா உடனடியா போர் அறிவிக்கப்படும் அமெரிக்க பிரதமர் ட்ரம்ப் தெரிவிச்சாரு. ஆனாலும் அதுக்கு ஈரான் எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. உடனடியா அதுக்கு மூல காரணம் என்னன்னு அவர் யோசிச்சவங்க, முக்கியமா அலி காமனி, அதாவது ஈரானோட உச்சபட்ச தலைவர் அலி காமனி தான் இதுக்கு மூல காரணமா இருப்பதா அவங்க நினைச்சாங்க. அதனால அலி காமனியை வந்து அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க. கடந்த ஒரு மாச காலமாவே, அதாவது அமெரிக்காவுடைய சிஐஏவும் இஸ்ரேலுடைய மொசாட் உளவுத்துறையும் சேர்ந்து அவரை கடந்த ஒரு மாதமா கண்காணிக்கிறாங்க. இப்ப அவரு எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஈரான்ல 100 அடி கீழே பங்கர்ல பதுங்குழியில தங்கி இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. இப்பதான் கணக்கு போட்டு கச்சிதமா வந்து வேலையை முடிக்கிறாங்க. அதான் F-57 MOPன்ற பயங்கரமான குண்டு. இந்த குண்டு 14,000 கிலோ எடை கொண்டது. இந்த குண்டை வச்சு தகர்க்கிறாங்க. மேல இருந்தாதான் அவர் வந்து அழிக்கிறது கஷ்டம். அதனால பூமிக்கடியில இருந்தா நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு 100 அடி கீழே வந்து அவர் வந்து தங்கியிருக்காரு. முழுவதும் காங்கிரீட்டாலான அந்த 100 அடியும் காங்கிரீட்டாலே வந்து இருக்குது. அடிச்சு தகர்க்கவே முடியாது. அதான் அணுகுண்டு போட்டா கூட அடிச்சு தகர்க்க முடியாது. அந்த இடத்துல தான் இந்த 57 MOPன்ற குண்டை வந்து 14,000 கிலோ எடைனா பாத்துக்க 14 டன் எடை கொண்ட அந்த குண்டை வந்து தொடர்ந்து 15 குண்டு வந்து வீசிருக்காங்க. அது கடைசியில அவரை சுக்கு நூறாகி இருக்கு. அந்த குண்டு குறைஞ்சபட்சம் 100 அடி கீழே வந்து போய் வெடிக்கிறது தான். அப்படிப்பட்ட குண்டை வந்து அவங்க 15 குண்டு வந்து வீசிருக்காங்க. சுக்கு நூறா வந்து உடைஞ்சிருச்சு. இது எல்லாமே ஒரு நிமிடத்துல நடந்து முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம 90 நிமிடமா ஈரான் முழுவதும் தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த 90 நிமிடங்கள்ல 500 ஏவுகணைக்கு மேல வீசி தாக்குதல் நடத்திருக்காங்க. இதனால ஈரான் ஒரு நிமிஷம் நில குலைஞ்சு போச்சு. ஆனா அதே நேரத்துல ஈரான் ரெவெஞ்ச் எடுக்கிறது, அதாவது பழிக்கு பழி தீர்ப்போம் அப்படின்னு விடமாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து திரும்ப வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால இப்ப மேற்குலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பதட்டத்துல வந்து இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அதாவது அதோட அண்டை நாடுகளான, அதாவது ஈரானுடைய அண்டை நாடுகள் துபாய், கத்தார், ஓமன், சவுதி அரேபியா அப்படின்னு அனைத்து நாடுகளுமே அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள். இப்ப அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் முழுவதும் இங்கதான் வந்து இருக்குது. நீங்க எதுக்கு இருந்து இவங்களுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னு அவருடைய அருகில் இருக்கிற 6 நாடுகளை வந்து தாக்குதல் மிகவும் கொடூரமா நடத்திட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலால ஏகப்பட்ட அடி யாருக்குன்னா துபாய், பஹ்ரைன், இந்த 2 நாடுகளுக்கு தான் பயங்கரமான அதிர்ச்சியில் இருந்திருக்காங்க. அந்த நாடுகள் முழுவதும் இப்ப தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல முக்கியமா துபாயில வந்து உலகத்திலே உயரமான புர்ஜ் கலிஃபா கட்டடத்துக்கு பக்கத்துல மிகப்பெரிய ஒரு குண்டு வந்து விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம துபாயோட விமான நிலையமும் சிதைஞ்சு போயிருக்குதான். இதனால பயங்கரமான வந்து அதிர்ச்சியில் வந்திருக்காங்க. துபாய்க்கு தொடர்ந்து குண்டுகளை வீசிட்டே இருந்திருக்குது ஈரான். ஆனாலும் தடுப்பு ஏவுகணை வச்சு எவ்வளவு வந்து தடுத்து பாக்குறாங்க. ஆனா 1-2 ஏவுகணை கீழே விழுந்துருது. அதே நேரத்துல மேலேயே வந்து வெடிக்க வைக்கிற அந்த குப்பைகள் எல்லாம் கீழே வந்து விழுது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு குண்டும் குறைஞ்சபட்சம் 900 கிலோ எடை கொண்டது. அது வெடிச்சு சிதறும் போது அதோட துண்டு பகுதிகள் தான் ஒவ்வொரு இரும்பு எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு பாத்துங்க. குறைஞ்சபட்சம் 50 கிலோ, 100 கிலோ, 5 கிலோ, 10 கிலோன்ற எடையில வந்து மேல விழுந்தா மனிதர்கள் வந்து சிதைஞ்சு போவாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து ஆங்காங்கே வானத்திலே வெடிக்கிற அந்த குண்டுகளோட குப்பைகள் எல்லாம் கீழே வந்து விடுறதால மிகப்பெரிய சேதம் வந்து ஏற்படுது. அண்டை நாடுகள் 6 நாடுகளும் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டுடைய அமெரிக்க ராணுவ தளங்களை குறி வச்சு மிகப்பெரிய தாக்கல் நடந்திருக்கு. இதுல முக்கியமா பஹ்ரைன்ல அமெரிக்க ராணுவ தளத்தை தரமட்டமாக்கிருக்காங்க. திரும்ப பயன்படுத்த முடியாத அளவுக்கு தாக்கல் நடத்திருக்கிறதா சொல்றாங்க. அதே நேரத்துல ஈரான் அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க இதுவரையிலும் 500 அமெரிக்க வீரர்களை கொண்டிருக்கோம் அப்படின்னும், எங்க தாக்குதல்ல இறந்திருக்காங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா அதை மறுத்திருக்கு. எங்களுடைய ராணுவ வீரர்கள் வந்து 3 பேர் இறந்திருக்காங்க, நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. அதே நேரத்துல இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா லெபனான் இதுல குதிச்சிருக்கு. அதாவது ஈரானுடைய முக்கியமான நட்பு நாடு லெபனான்ல கடந்த 2024 மிகப்பெரிய ஒரு போர் நடந்தது. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும். அந்த போர்ல வந்து ஆயுத ஏந்திய போராளிகள் வந்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் பெரிய லெவல்ல போரிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நேத்து இஸ்ரேல் நோக்கி ஏவுகணை வீசி தாக்கியிருக்காங்க. இப்ப லெபனான் நோக்கி இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல் வந்து முன்னெடுத்திருக்கு. அதனால மிகப்பெரிய அளவுல இப்ப தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இஸ்ரேல் இந்த போர் மிகப்பெரியதா வந்து வெடிச்சிருக்கு. லெபனான இஸ்ரேல் தாக்குனா அது சாதாரணமா முடியாது. ஏன்னா அவங்களுடைய தாக்குதல் மிகப்பெரியதா இருக்கும், இவங்களுடைய தாக்குதல் மிகப்பெரியதா இருக்கும். இந்த இடத்துல தான் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் துபாய், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன் இந்த நாடுகள் எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதாவது உங்களை தாக்குனது அமெரிக்கா தான், அமெரிக்காவை தாக்குறதுக்கு பதில் எங்க நாட்டை தாக்குறீங்களே, இது மிகவும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதனால பாதிக்கப்பட்டது மிகப்பெரிய அளவுல துபாய், கத்தார் போன்ற நாடுகள்ல மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம்னா விமானங்கள் எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு. கடந்த 2 நாட்களாவே தடை செய்யப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு இழப்பு 2000 கோடிக்கு மேல இழப்பு ஏற்பட்டிருக்கு துபாய் அரசுக்கு. அதே நேரத்துல அங்கிருந்து விமானங்கள் எதுவுமே வேற நாட்டுக்கு போறதில்ல. அதாவது பல நாடுகளுக்கு இணைப்பு தான் வந்து துபாய் விமான நிலையம். அதாவது பல நாடுகள் உள்ளவங்க அங்க வந்து வேறு விமானத்துல ஏறி பயணிப்பாங்க. அதனாலேயே மிகப்பெரிய இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இது இல்லாம கச்சா எண்ணெய் வெளியேறது நிப்பாட்டி
நிப்பாட்டிருக்கு, சுற்றுலா பயணிகள் நிப்பாட்டிருக்காங்க. மொத்தத்திலேயே அந்த நாடு வந்து உறைஞ்சு போயிருக்கு. இப்ப எல்லோருமே கவலையா வந்திருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ஈரான் தொடர்ந்து அது குண்டுகள் வந்து வீசி வந்தது. இப்ப அமெரிக்கா வந்து இதனால கண்டிச்சு பார்த்தது. அதாவது உங்களோட தாக்குதல் நிப்பாட்டுங்க, அப்படி நிப்பாட்டலனா நாங்க மிகப்பெரிய அளவுல திரும்ப தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு அமெரிக்காவும் சொல்லிச்சு. ஆனா ஈரான் வந்து கேட்கவே இல்லை. இந்த இடத்துல தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்ப சேர்ந்து மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மீது தாக்குதல் தொடுத்திருக்காங்க. என்ன மாதிரி தாக்குதல் அப்படின்னா, ஈரான் வந்து நேரடியா மேல் தளத்துல வச்சு அண்டை நாடுகளை தாக்கல, அதாவது பூமிக்கு அடியிலிருந்து ஏவுகணையை வந்து வீசுறாங்க. அதாவது பாலிஸ்டிக் ஏவுகணைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏவுகணையும் 1000 கிலோ எடை கொண்டது. அந்த ஏவுகணை எல்லாமே பூமிக்கு அடியில இருந்து வீசுறதால யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்க வந்து வீசினாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை கண்டுபிடிச்சு இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த தரைதளத்துல இருந்து எங்க இருந்து வீசுறாங்களோ அந்த இடங்களை குறி வச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சராமரியா இப்ப ஈரான் மீது தாக்குதல் தொடுத்திருக்காங்க. இதனால மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சி இருந்திருக்கு. ஏன்னா இஸ்ரேல் அமெரிக்காவும் 2 நாளா வந்து வானிங் தான் பண்ணிட்டு இருந்தது. ஆனா இப்ப தற்போது திரும்ப வந்து தாக்குதல் நடத்திருக்கு. மிகப்பெரிய ஒரு அமெரிக்க கப்பலான லிங்கன் கப்பலை, அதுவும் விமானம் தாங்கி போர் கப்பல், இப்ப ஈரான் வந்து தாக்கிருக்கு. அதோட ஒரு பகுதி சேதம் அடைஞ்சதா ஈரான் வந்து தெரிவிச்சது. இப்ப அதுக்கு எதிர்த்தாக்குதலா ஈரானுடைய 40 கப்பலுக்கு மேல அடிச்சு தோசம் பண்றதா சொல்றாங்க, மூழ்கி அடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம ட்ரம்ப் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு, இந்த 40 கப்பல் மட்டும் கிடையாது, இன்னும் அங்க மிச்சம் மீதி உள்ள அனைத்து கப்பலையுமே மூழ்கடிப்போம், அதாவது கடலுக்கடியில் தான் நீச்சல் அடிக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இதோட நிப்பாட்டிங்க, நிப்பாட்டலனா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த இடத்துல ஈரானுடைய புரட்சி காவல் படை வந்து இதை வந்து தெரிவிச்சிருக்கு. அதாவது நாங்க சாதாரணமா விட்டுவிட மாட்டோம், இதுக்கு பழிக்கு பழி தீர்த்தே தீருவோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அமெரிக்காவுக்கு எந்த நாடெல்லாம் வந்து நட்பு நாடுகள் இருந்ததோ அந்த நாடுகள்லாம் கண்டிப்பா வந்து இதோட விளைவை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும், உங்களை கண்டிப்பா நாங்க தாக்குவோம் அப்படின்னு ஈரான் வந்து தெரிவிச்சிருக்கு. இதனால ஈரானுடைய சுற்றியுள்ள நாடுகள் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து அவங்கள்ட்ட உள்ள ஏவுகணைகள் வந்து வீசிட்டே இருந்திருக்காங்க. அண்டை நாடுகள் அனைத்து நாடுகளிலுமே வந்து பயங்கரமா வந்து தாக்குதல் உள்ளாயிருக்கு. யாருமே வந்து வெளியில வரல. அந்தந்த நாட்டு அரசு எல்லாருமே வீட்டுக்குள்ள இருங்க, வெளியில வராதுங்க. ஏன்னா அந்த ஏவுகணை வானத்திலே தடுத்து வெடிக்க வைக்கிற அந்த ஏவுகணையோட குப்பை வந்து கீழே வந்து விழுது. இது மனிதர்கள் மேல பாதிக்கப்படுது. இது போல துபாயில ஒரு 4 பேர் மேல வந்து விழுந்திருக்கு. அதுல ஒருத்தர் இந்தியர், எல்லாமே படுகாயம் வந்து அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குண்டுகள்லாம் எந்த நேரத்துல எங்க விழுன்னு தெரியாது. அனைத்து இந்தியர்களும் அனைத்து வெளிநாட்டுகளும் பயந்து போயிருக்காங்க. முக்கியமா துபாய் நாட்டுல 92% பேர் வந்து வெளிநாட்டினர் தான். 8% பேர் தான் வந்து துபாய் நாட்டுக்காரங்க. அப்ப அந்த 92% பேருங்க வந்து எல்லாருமே வெளியிலிருந்து, அதாவது ஒவ்வொரு நிறுவனமும் அவங்களுடைய ஆபீஸ் வந்து துபாய் போன்ற வளர்ந்த நாடுகளை வச்சிருக்கிறது அவங்களுக்கு பெருமையா நினைக்கிறாங்க. அதனாலதான் நிறைய நாட்டுடைய முக்கியமான ஆபீஸ் எல்லாமே அங்க வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய கோடீஸ்வரர்ல இருந்து நிறைய நிறுவனம் அங்க அவங்களுடைய பங்குக்கு மிகப்பெரிய அளவுல முதலீடு பண்ணி ரியல் எஸ்டேட்டும் கட்டடங்களை வாங்கி வச்சிருக்காங்க. இதனால மிகப்பெரிய பாதிப்பு வெளிநாட்டவர்களுக்கு தான் வந்து இருக்குது. அதனாலதான் துபாய் நாட்டை ஈரான் தாக்குறது. அதனால துபாயை தாக்குனா கண்டிப்பா துபாய் வந்து அழுத்தம் கொடுக்கும். எல்லா நாட்டிடம் இருந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அழுத்தம் கொடுக்கும். அதாவது இந்த போரை உடனடியாக வந்து நிறுத்துங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதன் மூலமா போர் ஒரு முடிவுக்கு வரும். அதனாலதான் துபாயை வந்து ஈரான் நேரடியாக தாக்குது. இதனால துபாய் மிகப்பெரிய பாதிப்புக்கு வந்து உள்ளாயிருக்கு. அது மட்டும் கிடையாது, துபாய் நாட்டுல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏகப்பட்ட நிலங்களை வந்து வாங்கி போட்டிருக்காரு. அவருடைய சொத்து ஏகப்பட்டது இருக்குது. அந்த சொத்தை நோக்கி தான் இப்ப வந்து மிகப்பெரிய தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க. நேத்து ட்ரம்போட கட்டடத்துக்கு, அதாவது புர்ஜ் கலிஃபா பக்கத்துல அவருடைய கோல்டு கிளப்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடம், அந்த கட்டடத்தையும் தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில சொத்துக்களையும் தாக்கியிருக்கிறதா சொல்றாங்க. இதனால மத்திய கிழக்கு முழுவதும் மிகப்பெரிய பதட்டத்துல வந்திருக்கு. இந்த போர் தற்போது முடியாதுன்னே தெரியுது. ஏன்னா இந்த போர் முடியாதா இருந்தா நிறைய நிறுத்திருப்பாங்க. ஆனா ஈரான் வெறி கொண்டு அதோட ஆட்டத்தை தொடங்கி இருக்கு. இந்த ஆட்டம் சாதாரண முடிகிற மாதிரி தெரியல. ஏன்னா எவ்வளோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் வார்னிங் பண்ணாங்க, ஆனாலும் ஈரான் நிப்பாட்டுற மாதிரி தெரியல. அதனால தொடர்ந்து இதோட தாக்குதல் அதிகரிச்சுட்டே இருக்கும். இதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போறது மட்டும் உறுதியா தெரியுது. அதாவது ஈரானுடைய அந்த அரசை வந்து மாத்தி அதுக்கு வேற ஏதாவது ஒரு அரசு வந்தா மட்டும்தான் இதுக்கு வந்து உண்மையான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதலுக்கு 500 பேருக்கு மேல வந்து பலியாயிருக்காங்க ஈரான்ல. அதனால இதுக்கு பதிலுக்கு பதிலே நாங்க தாக்குதல் நடத்தாம விட மாட்டோம் அப்படின்னு ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திருக்கு. ஈரான் தொடர்ந்து ஏவுகணை ஏவிட்டு இருக்கு. அப்படி ஏவுன ஒரு ஏவுகணை இஸ்ரேல்ல பெரிய ஒரு கட்டடத்துல விழுந்திருக்கு. இன்னைக்கு காலைல நடந்த இந்த தாக்குதல்ல பொதுமக்கள் 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10 பேருக்கு மேல அந்த கட்டடத்துக்கு கீழே சிக்கிருக்காங்க. இப்ப அவங்கள மீட்கிற பணி பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இப்படி அவங்களுடைய தாக்குதல் மிகவும் கொடூரமா இருக்கு. அடுத்த தாக்குதல் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இதுல வந்து நிறைய அமெரிக்காவும் மறைக்குது. எப்படின்னா இப்ப அமெரிக்க நிலைகளை குறி வச்சுதான் 6-7 நாடுகள்லயும் தாக்குதல் நடத்துச்சு. அதனால ஒவ்வொரு அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள்லயும் குறைஞ்சபட்சம் வந்து 200-300 பேருக்கு மேல அவங்க பணியில வந்து இருப்பாங்க. ஆனா போர் பதட்ட காரணமா முக்கியமா நிறைய பேர்த்த வந்து வெளியேற்றிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க தாக்குதல்னு உத்தரவிட்ட பிறகு
உடனடியா அங்க உள்ள ஆயுதங்களை வச்சு தாக்குதல் நடத்துறதுக்கு தான் அங்க வந்து ராணுவ தளங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. இப்ப ஈரானுடைய கருத்து என்னன்னா, ராணுவ தளங்கள் இருக்கத்தால் தானே இப்ப இவங்க வந்து நம்மள வந்து தாக்குவாங்க. இப்ப நம்ம வேற எதுவுமே பண்ணக்கூடாது. முதல்ல அண்டை நாடுகள்ல உள்ள அந்த ராணுவ தளங்களை, அமெரிக்காவோட ராணுவ தளங்களை நம்ம எடுத்தாவே நம்மள திரும்ப தாக்குறதுக்கு உண்டான வழியை வந்து அவங்க வந்து பின்பற்ற முடியாது. இஸ்ரேல்ல இருந்து தாக்குதல் வரும், இல்ல கடல்ல இருந்து தாக்குதல் வரும். ஆனா மற்ற நாடுகள்ல இருந்து தாக்குதல் வராது. அதனால முதல்ல அமெரிக்காவோட ராணுவ தளங்களை முற்றிலும் அழிப்போம். அதுக்கு பிறகு இஸ்ரேல் வந்து கொடூரமா தாக்குவோம் அப்படின்னு அவங்க பிளான் போட்டு அவங்க வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேல் என்ன முடிவு எடுத்திருக்குன்னா, இவன் இப்படியே விட்டா தாக்கிட்டே வந்திருப்பான், முற்றிலும் ராணுவ தளங்கள்லாம் வந்து அழிச்சிட்டு இப்ப இஸ்ரேல் மேல கொடூரமா தாக்குவான். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இப்பவே ஈரான் வந்து தாக்குவோம். அதாவது முக்கிய ராணுவ தளங்களை அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அதனால அங்க வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம இப்பவே தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு இவங்க 4 பக்கமும் கொடூரமான தாக்குதலை இப்ப ஈரான் மீது வந்து செலுத்திருக்காங்க. இந்த விஷயம் மிகப்பெரிய விஸ்வரூபமா எடுத்திருக்குது. போக போக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா தெரியும். ஏன்னா இது சாதாரணமா முடிகிற மாதிரி இல்ல. இதனால மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பும் உலக நாடுகள் காணப்போகுது. அதுக்கு முக்கியமா நம்ம இந்தியாவும் பாதிப்பு ஏற்படும். அதாவது எண்ணெயோட விலை இப்ப 100ல இருந்து 150 வரல ஏறும். பெட்ரோல், டீசல் போன்ற எண்ணெய் வளங்கள், அதே போல மத்த வளங்களும், அதாவது தங்கம், எல்லாருமே வந்து பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாமே முதல்ல போர்னு வந்துட்டாவே அந்த நாட்டில் உள்ளவங்க, அமெரிக்கா, துபாய், இஸ்ரேல், பஹ்ரைன், குவைத், இது போன்ற அந்த நாட்டில் உள்ள பெரும்பாலான அதிபர்கள், தொழிலதிபர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர், முதலீட்டாளர்கள், இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய பணம் வந்து மற்ற விஷயங்களை போட்டா பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா மீட்க முடியாது, ஆனா தங்கத்துல போட்டா மீட்டலாம். எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உலோகம் தான் தங்கம். அதனால எல்லா முதலீட்டாளர்களும், எல்லா கோடீஸ்வரர்களும் அந்தந்த நாட்டில் உள்ளவங்க எல்லாமே இப்போ வந்து தங்கத்துல வந்து முதலீடு பண்ணுவாங்க. அதனால தங்கத்தோட விலை மிகப்பெரிய அளவு எகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த போர் குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாளுக்குள்ள வந்து முடிஞ்சது அப்படின்னா பெரிய ஒரு கட்டமைப்பு வந்து ஏற்படும், பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படாது. 5 நாளைக்கு மேல வந்து இது போக ஆரம்பிச்சதுன்னா இது மிகப்பெரிய அளவு அழிவு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு போர் தான் இது. அதாவது ஈரானுக்கு குறைஞ்சபட்சம் காசாவில் ஏற்பட்ட நெருக்கடி கூட வந்து ஈரானுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஈரானுக்கும் வந்து ஏற்படும். ஆனா ஈரான் சாதாரணமாக நினைக்க முடியாது. ஏன்னா ஈரானிடம் பெரிய அளவுல ஆயுதங்கள் வந்து இருக்குது. அந்த ஆயுதங்களை எடுத்து தாக்க ஆரம்பிச்சதுன்னா உண்மையிலேயே காசாவில் வந்து எந்த அளவுக்கு மக்கள் செத்து விழுந்தாங்களோ அதை விட அதிகமா மக்கள் பலியாகிறதுக்கு இஸ்ரேலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே பயந்துட்டு இருந்திருக்காங்க. இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொரு நிமிடமும் திக்குன்னு இருந்திருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக போறது இப்ப இஸ்ரேல் தான். ஏன்னா மற்ற நாடுகளை அவ்வளவு சீக்கிரம் வந்து தாக்காது. ஈரானுடைய முக்கியமான குறிக்கோள் துபாய் கிடையாது. பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் தாக்கினா என்னத்துக்காக வருது அப்படின்னு எல்லோருமே வந்து யோசிக்கிறாங்க. புர்ஜ் கலிஃபா கிடையாது. மிகப்பெரிய கட்டடத்தை தாக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா முதல் நாளே தாக்கல் நடத்திருப்பாங்க, அதை அழிச்சிருப்பாங்க. ஆனா அதை தாக்கல் நடத்தினா அது ஈரானுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். ஏன்னா உலக நாடுகள் எல்லாமே ஈரானை வந்து எதுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால முக்கியமா பெரிய கட்டிடமான அந்த புர்ஜ் கலிஃபா கட்டடத்தை தாக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய இலக்கு வந்து பொதுமக்களை சாகடிக்கிறது கிடையாது, அதாவது மிகப்பெரிய அழிவை வந்து ஏற்படுத்துறது கிடையாது. அவங்களுடைய இலக்கு அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தணும். அதாவது இங்க அடிச்சா அங்க வலிக்கும், அந்த மாதிரி தான் அவங்களுக்கு. அதாவது முக்கியமான நட்பு நாடு யாருன்னா அதுல வந்து துபாய், பஹ்ரைன், கத்தார், இந்த மாதிரி 6 நாடுகள் வந்து சுத்தி வந்து இருக்குது. அது எல்லாமே அமெரிக்கா சப்போர்ட்டா இருக்கு. அதனாலதான் அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் எல்லாமே அந்த அண்டை நாடுகள் வந்து பலமா வந்து வச்சிருக்கு. நாளைக்கு மிகப்பெரிய போர் ஏற்பட்டதுன்னா இங்க இருந்து வந்து பெரிய தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆனா அதனாலதான் அந்த தாக்குதல் நடத்தக்கூடாது, அந்த தாக்குதலுக்கு முன்னாடியே நம்ம எச்சரிக்கை ஆகணும் அப்படின்னு அவங்க ராணுவ தளங்களை குறி வச்சு இப்ப தாக்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கடந்து போனா எதுக்காக வந்து எல்லாமே முஸ்லீம் நாடுகள் தானே, இவங்க எதுக்கு வந்து ஈரானுக்கு எதிர்ப்பா வந்திருக்காங்க? துபாய், கத்தார், பஹ்ரைன் போன்ற நாடுகள், லெபனான் தவிர, அங்க லெபனானும் பாலஸ்தீனம் மட்டும்தான் ஈரானுக்கு துணை நாடு அப்படின்னா இந்த 2 நாடுகள் மட்டும் தான் இருக்கு. மத்த எல்லா நாடுகளுமே வந்து இதுக்கு எதிர்ப்பா தான் இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் சியா முஸ்லீம்கள் தான் ஈரான்ல இருக்குது. மத்த எல்லா நாடுகளையும் வந்து சன்னி முஸ்லீம் வந்து அதிகமா வந்திருக்காங்க. அதனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் கலாச்சாரத்திலிருந்து பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து மாறுபடும். அதனால மேக்சிமம் எல்லாமே வந்து இதுக்கும் அதுக்கும் பல விதமான எதிர்ப்புகள் வந்து இருக்கும். எப்போதுமே வந்து சியா, சன்னி இந்த 2 முஸ்லிம்களுக்கு இடையே பெரிய பெரிய சண்டைகள் நடந்திருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் இதனால வந்து இறந்திருக்காங்க. அதனாலேயே அவங்க 2 பேத்துக்கு எப்போதுமே வந்து ஒட்ட முடியாது. ஏன்னா ஈரானியர் வந்து பாரசீகர்களுக்கு பெரிய ஒரு வரலாறே வந்திருக்கு. உலக வரலாறுல அவங்களுக்கு இல்லாம ஒரு வரலாறே வந்து எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க முக்கியமா வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் ஈரான் வந்து மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகுது. ஏன்னா ஈரான் வந்து சுற்றியுள்ள நாடுகளை, எல்லா நாடுகளை விட ஈரான் தான் மிகப்பெரிய நாடு. அதாவது இஸ்ரேலா இருக்கட்டும், சுத்தி உள்ள அனைத்து நாடுகளையும் ஒண்ணு சேர்த்தா கூட ஈரான் அளவுக்கு வர முடியாது. ஏன்னா ஈரான் அவ்வளவு பெரிய நாடு. அங்க எப்போதுமே வந்து ஒரு எச்சரிக்கையா பெரிய லெவல்ல அவங்க வந்து திட்டம் போட்டிருக்காங்க. அதனாலேயே அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்காக பல வருஷமா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும். எங்க வந்து ஈரான் அணு ஆயுதம் தயாரிச்சுட்டா அது மிகப்பெரிய அச்சுறுத்தலா வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி
மாதிரி மிகப்பெரிய தடையை வந்து வச்சுட்டு வராங்க. அதாவது பொருளாதார தடையில ஆரம்பிச்சு அந்த அரசு எப்பெல்லாம் வந்து அணு ஆயுதத்தை வந்து யுரேனியத்தை வந்து செறிவூட்டுறாங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு இடையில தாக்கல் நடத்தி அவங்களுடைய செறிவை வந்து தடுக்கிறதா அவங்களுடைய வேலையா வந்திருக்கு. இப்படி பலவிதமா வந்து முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதை வந்து செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஆனா உலக நாடுகள் பலவிதமும் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இந்தியா கூட அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஈரான்ல அத்துமீறி இது போல ஒரு அதிபரை கொண்டது மிகப்பெரிய தவறு அப்படின்னு இந்தியாவும் தெரிவிச்சிருக்கு. அதே போலதான் உலக நாடு முழுவதும் தெரிவிச்சிருக்கு. இதெல்லாம் விட உலக நாடு முழுவதும் இப்ப வந்து போராட்டம் நடந்துருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில கூட அமெரிக்க தூதரகத்துக்கு எதிர்ப்பா பயங்கரமா வந்து போராட்டம் பண்றாங்க. அதே போல இந்தியா முழுவதும் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு ஏத்த மாதிரி போராட்டம் நடந்துருக்கு. உத்தரப்பிரதேசம், காஷ்மீர் அப்படின்னு எல்லா இடங்களும் நடக்குது. முக்கியமா பாகிஸ்தான்ல மிகப்பெரிய நடந்துருக்கு. அதுலதான் அமெரிக்க தூதரகத்துல நேற்று காலையிலேயே அமெரிக்கர்களை அடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. இந்த இடத்துல தான் அவங்கள தடுக்கிறதுக்காக அங்க உள்ள ராணுவத்தில இருந்து எல்லாமே முயற்சி பண்றாங்க. ஆனாலும் முடியல. கைமீறி போனதால இப்ப அவங்கள சுட்டிருக்காங்க. அதுல 10 பேர் பாகிஸ்தானியர்களும் இறந்திருக்காங்க. இப்ப ஈரான்லயே பயங்கரமா மக்கள் எல்லாம் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. மிகப்பெரிய அளவுல ஒரு ஆதரவும் எதிர்ப்பும் வந்து உலகத்துல கிளப்பிருக்கு. முக்கியமா அலி காமனி கொண்டது நல்லதா இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு விதத்துல அந்த நாட்டு மக்களுக்கே நல்லது. ஏன்னா பலவிதமான அடக்குமுறைகளுக்கு ஆளானவங்க தான் ஈரானியர்கள். அந்த அடக்குமுறைக்கு அலி காமனி ஒரு முக்கிய காரணமா வந்திருந்தார். உலக நாடுகள்லாம் ஒரு பாதையில போவோம், ஈரான் மட்டும் ஒரு பாதையில போவோம். பெண்களை மிகப்பெரிய அளவுல அடக்குமுறை பண்ணாங்க. அதே போல அரசுக்கு எதிராக போராடுறவங்க எல்லாமே தூக்குல போட்டாங்க. அதனால ஈரானியர்களை பெருவாரியான மக்கள் ஈரான் அரசுக்கு எதிர்ப்பாகவும் இருக்கு, அதே போல அவங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கு. ஆனா புரட்சி காவல் பட எந்த அளவுக்கு அடுத்தடுத்த முடிவுகளை எடுக்கும் அப்படின்றதுதான் எல்லா நாடுகளுமே எதிர்பார்க்குது. இதுக்கு பிறகுதான் உலக நாடுகளிலேயே அமைதி ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்னு தெரிய வரும். ஏன்னா அமெரிக்கா இஸ்ரேலிடையே இதுக்கு மேல இணக்கமா போனாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா இதுல இருந்து கிளத்திலிருந்து மீண்டும் இந்த யுத்தத்தை வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சீனா எல்லாமே வந்து இதுல கண்டனம் தெரிவிச்சிருக்கு. நாங்களும் அடுத்ததான் வந்து இறங்குவோம் அப்படின்னு அது தெரிவிச்சிருக்கு. அதனால ஈரானுக்கு பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் வந்து சப்போர்ட்ல வந்து இருக்குது. இருந்தாலும் அடுத்த நகர்வுகளை பொறுத்து தான் வந்திருக்கு இதோட விளைவு எந்த அளவுக்கு போகும் அப்படின்ட்டு. இந்த 2 நாள் பொறுத்திருப்போம். ஓகே, அடுத்த நகர்வுல சீக்கிரமே பார்க்கலாம். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.